சவுதி அரேபியாவிற்கு சென்ற 42 இந்தியர்கள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் 42 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புனித பயணம் மேற்கொண்ட அவர்கள் டேங்கர் லாரி மோதி உயிரிழந்தார்கள் என்ற அந்த அதிர்ச்சி தகவல் காலையில் வந்தது. உம்ரா பயணம் மேற்கொண்டவர்கள் மெக்காவில் இருந்து மதினா சென்று கொண்டிருந்த போது இந்த கோர விபத்து நடைபெற்றிருக்கிறது. மதினா அருகே சென்ற போது பேருந்து விபத்தில் சிக்கியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் சென்ற பேருந்து டீசல் டேங்கர் லாரி ஒன்றின் மீது நேருக்கு நேர் மோதி இருக்கின்றது. டீசல் டேங்கர் லாரி மீது மோதியதும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக அந்த பயணிகள் சென்ற அந்த பேருந்தானது பற்றி எரிந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அந்த பேருந்திலிருந்து மேற்கொண்டு யாரும் தப்பிக்க முடியாதபடி வேகமாக தீ பரவிவிட்டதாகவும் கிட்டத்தட்ட அந்த பயண அசதியிலே உள்ளே இருந்தவர்கள் அந்த அனைவருமே உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் சொல்கிறார்கள். தீயிலே சிக்கிய ஹைதராபாத்தை சேர்ந்த 42 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும் படுகாயங்களோடு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது சம்பந்தமான அந்த ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையிலே இது திட்டமிட்ட விஷயம் கிடையாது, இது ஒரு விபத்து தான் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த டேங்கர் லாரி எங்கிருந்து வந்தது, இந்த பயணிகள் 42 பேரில் உடலையும் அடையாளம் காணக்கூடிய பணியும், அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா, அவர்கள் இந்தியாவினுடைய எந்த பகுதியை சார்ந்தவர்கள், குறிப்பாக தெலுங்கானாவை சார்ந்தவர்கள், அதில் குறிப்பாக ஹைதராபாத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களது உறவினர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.